எத்தனை தடவை தான் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல பாக்யராஜ் சொல்ல மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் இல்லாமல் நான் இல்லைன்னு எப்போவுமே சொல்லியிருக்கேன். அது உண்மையான விஷயம். நான் படத்தில் நடித்தாலும் நடிக்கலைன்னாலும் என்னோட படங்களை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு என்னோட ரசிகர்களுக்கு எப்பவுமே நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. ஊடக நண்பர்களுக்கும் சிறிய நண்பர்களுக்கும் வானொலி நண்பர்களுக்கும் எனக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஹரா படம் வந்து ஏன் படத்தில் நான் நடிக்கலைன்னாங்க. என்னோட பழங்கள் எத்தனை பேருக்கு தெரியும். பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நடிக்கணும். இந்த கதை திரைக்கதையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்லா அமைச்சு 7வது டிராஃப்டை ஓகே பண்ணி இந்த கதையை ஆரம்பிச்சு. அப்போது கொரோனா டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ராமிஸ் பண்ண ப்ரொடியூசர் சீனியருக்கு பண்ண முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இன்னொரு ப்ரொடியூசர் கோவில் அவர்கள் வந்து கலந்து இந்த படத்தை பண்ணாங்க. கோயம்புத்தூர் மக்களுக்கும் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா கோயம்புத்தூரில் தான் படத்தை ஷூட் பண்ணோம். அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு, அப்படி ஒரு ரசிகர்கள் அப்படி ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு இப்போவும் 2023-24 எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கூட நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சக நடிகர்கள் பற்றி எல்லாரும் பேசியிருக்காங்க. எல்லோரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. கதாபாத்திரங்களுக்கு கதாநாயகனாக எல்லாரும் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பாட்டுகளில் மகளே என்ற ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். படத்தை விஷுவலாக பார்க்கும்போது சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கும், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன். கதையில் வந்து எமோஷன் இருக்குது, லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வேணும் அப்படி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது போது எத்தனையோ பர்சனலிட்டியும் எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம டைரக்டர் பற்றியும் எல்லார் பற்றியும் பேசிட்டோம். மறுபடியும் அது பேசுறதில்லை. அது இப்போ கரெக்டாக இருக்கிறாரு. இனிமேல் உடம்பு சரிங்கிற கதையை அதை யாரும் கேட்காதீங்க. அவர் 100% ஃபிட்டாக இருக்கார். அவர் நல்லா இருக்கிறாரு. இனிமேல் அதிகமாக அவரும் நடிக்க போகிறாரு. அதனால இந்த பழைய வேணால் ரொம்ப பிரமாதம் இருக்கிறாங்க. உண்மையான விஷயம் அற்புதமாக வந்திருக்கு. நான் வந்து இதை வந்து என்னோட ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னா, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படம் வந்து நான் உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது அது நீங்கள் படத்தை பார்த்து சொல்லணும். ஏன்னா படம் வந்து பார்த்து எல்லாரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸும், டைரக்டரும், கேமராமேன், மியூசிக் டைரக்டரும். இன்றைய விழா நாயகன் பிரசாந்த் வேறு பிரமாதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரானரி ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைய 2K கிட்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குது. என்னோட ஃபேன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு எப்படி ஒரு பிளெண்ட் பண்ணியிருக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஸோ டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் அவ்வளோ இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். படத்தை முடிச்சிருக்கோம். படத்தை பார்த்துருக்கோம். நல்லா இருக்குது. உங்களுக்கு எல்லாரையும் நான் வந்து டிஸ்டர்பன்ட் பண்ணணும். எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது நீங்களாம் பார்த்து சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். குடிசீகத்திலே படத்தை பற்றி சொல்லுவோம். இந்த சினிமா காலகட்டத்திலே மார்க்கெட் இருக்குது, மார்க்கெட் இல்லை, வியாபாரம் இல்லை, அது இதுன்னு சொல்லுறது எவ்வளோ உண்மையும், அதே நேரத்தில் நியாயமாக நேர்மையாக படத்தை பண்ணால் படத்துக்கு வெற்றி உண்டு, படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறத இந்த ஹரா டீம் நிரூபிச்சுக்கிறது தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் டீசர் பார்த்துட்டு ப்ரொடியூசர் சார் வாங்க சார், அப்படியே அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சார், இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்ச விஷயத்தை இன்னைக்கு உங்ககிட்ட நான் பகிர்ந்து விரும்புகிறேன். இது வரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் குறைகள் சொல்லி நிறைவுகள் சொல்லி படம் வியாபாரத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு எல்லாம் உங்கள் ஆதரவு தான். உங்கள் இந்த படத்துக்கு டீசர் பார்த்த உடனே நம்ம நண்பர் அவரும் கோயம்புத்தூர் எங்க படத்தை பார்த்து டீசர் பார்த்துட்டு இந்த படத்து மேலே நம்பிக்கை இருக்கு, நம்ம மேலே நம்ம டீம் மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு ஹரா டீம். படத்தை பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் இவரு ட்ரைலரும் பார்த்துட்டாரு, ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாருங்கிறாரு. ஆனால் உங்கள் ஆதரவோட இதை வந்து கண்டிப்பாக ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க உங்கள் முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன். அது கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப 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 பெருமையாக இருக்கு.
இறைவனோட அருளால உங்களோட உங்களால உங்க ஆசீர்வாதத்தால இந்த படம் சரி. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி, இந்த படம் வந்து ஜூன் 7ஆம் தேதி ஜூன் 7ஆம் தேதி ஜூன் 7 வந்து இந்த படம் திரைக்கு வரும். சார்பா டிஸ்ட்ரிபியூட்டர் எட்டிராஜங்கிறவர் மற்ற எத்தனையோ படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து தமிழ்நாடு இவர் தான் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இவருக்கு நன்றி சொல்ல நம்ம டீம் சார்பாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சார், நன்றி. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணார் சார். கண்டிப்பாக தேங்க்யூ. படம் ஆமாம் சார், சக்ஸஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், சக்ஸஸ் டைரக்டர், சக்ஸஸ் ப்ரொடியூசர் சார். கூட்டணி சார், இந்த கூட்டணி ஆமாம் கோவை பிரதர்ஸ். ஆமாம் நல்லா வரும். கோவை மக்கள் மனசு நல்ல மனசு. அதே மாதிரி தான் ப்ரொடியூசரும், அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர். அங்கே நமக்கு ஒத்துழைச்ச ரொம்ப சப்போர்ட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆகட்டும், பப்ளிக் ஆகட்டும், ஜனங்க ஆகட்டும் அவ்வளோ நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் மேலே உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். மறுபடியும் சக்ஸஸ் மீட் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்றேன். அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் உங்க மூலமாக தான் எனக்கு வந்திருக்கு. தேங்க்யூ. குட் நைட். ஹலோ, கேட்குதா? வழக்கமா எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா புகழும் ரசிக பெருமக்கள் உங்களுக்கு. ஏன்னா நானும் மோகன் நாங்கெல்லாம் வந்து நீங்கெல்லாம் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய ஆதரவாக எல்லாமே இருக்காங்க. இன்னைக்கு இனிய நண்பர் மோகன் அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ இவ்வளவு சிறப்பான நாளில் கோயம்புத்தூர் மோகன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விஜய் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புதுசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர், கேமராமேன் இதெல்லாம் வந்து புதுசாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய ரசிகர்கள் இன்னும் அம்மா பேட்டர், அவர் கருணாகரன், அவர் மோகன் ரசிகன் சார், இன்னும் நிறைய பேர் எல்லாம் வந்துருக்காங்க கோயம்புத்தூர்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர் மோகனை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா பாட்டு. எனக்கு அதை விட ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லணும்னா, நாங்கள் நிறையா சினிமா துறைச்சவங்க எல்லாருமே நிறைய ஃபங்க்ஷன்கள் கலந்துக்குவோம். அப்போ வந்து வழக்கமான சடங்குகள் தான் இருக்கும், வழக்கமான சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும். ஆனால் எதுலேயுமே இது வரைக்கும் மோகன் வந்து கலந்துக்கிட்டதே இல்லை. அவருடைய பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அல்ல. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு கரெக்ட் மேனேஜோட அவர் நடத்துவார். அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளும் அந்த உடம்பு வந்து இந்த அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணிக்கிறது காரணம் அவருக்கு கிடையாது, கட்டுப்பாடுகள் அதெல்லாம் தான். இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான சாங்கு வர்றேன். என்னன்னா சில பேருக்கு சில காம்பினேஷன்ல வந்து சாங்கு இதாகும். மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்ல நிறைய பாட்டு ஹிட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணது அதுவும் சாங் ஹிட் ஆயிருக்கு. டிஆர் படமும் அதுவும் பாட்டுதான் அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு ஹிட் ஆயிருக்கு. அப்புறம் அவருடைய ஒரு லட்சு பாருங்க, யாருமே யாருக்கு கிடைக்காத ஒண்ணு, இளையராஜா எம்எஸ்சி அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கு இவர் தான். ஸோ இப்படி எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. அப்புறம் அவர்கிட்ட என்னன்னா ஒரு நடிகனா பாட்டுக்கு நடிக்கிறதுலேருந்து எல்லாரும் செய்யக்கூடிய ஒண்ணுதான். ஆனால் மோகன் நடிக்கும் போதுதான் அவரே பாடினார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது அந்த உச்ச ஸ்டைலாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்கு உண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும் போது இந்த நரம்பெல்லாம் கூட அவர் தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ இது எல்லாருனாலையும் முடியக்கூடிய சமாச்சாரம். அந்த அந்த இசை ஞானம் இருந்தால் தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேலே போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும். நான் வந்து
இன்னைக்கு தான் பார்த்தீங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தாங்கன்னா என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, இந்த அம்பிகா அப்படிங்கிற படத்துல வந்து சிவாஜி சார் வந்து சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அது வந்து 100 பாடல் பாடுற மாதிரி ஒரு போட்டி, அதுல வரும் அந்த பாட்டு. அது என்னன்னா வெறும் பாட்டு கட்டிப்பு கொடுக்கறது பெரிய மேட்டர் கிடையாது. அது இந்த சுரங்கள் வந்து சரிக்கா கவனமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுரங்கள் வந்து கண்டினியூஸா அதிகமா அந்த சுரங்கள் வந்துகிட்டே இருக்கும் பாட்டுல. சிவாஜி சார் மிஸ் பண்ணாம வந்து எல்லா சுரத்துக்கும் பிரமாமா வாய செய்வார். அது வந்து அந்த மியூசிக் மேல இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது நான் சிவாஜி சார் கிட்ட ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து அந்த இந்திய நடிகர் சம்மி கபூர், ராஜ் கபூர், சம்மி கபூர், சஞ்சய் கபூர், இந்த சம்மி கபூர் இருக்காரு, அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாட்டுல நடிக்கும் போது ஒரு பாட்டுல அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணுவார். ஒரு சின்ன நிறுத்த கூட விடாம அவர் பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து மோகன் வந்து பாட்டுல வந்து எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவார். அதுதான் அவர்கிட்ட ஒரு சிறப்பான சமாச்சாரம். ஸோ எங்கேயும் அதிகமாக சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு அவர் பிறந்த நாளில் இந்த வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள் வந்து அவர் முதல்ல வந்து நம்ம சாரிவாசன் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு அவருக்கு எப்படி அந்த தாட் வந்து என்ன மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணி அதை பண்ணியிருந்தாரு. அதுக்கு அடுத்தது யாருமே இருந்தாலும் ஹீரோனே நினைக்க மாட்டாங்க. நிக்கல இவர் பவுடர் படத்துல வந்து இவர் ஹீரோ வச்சு படம் பண்ணாரு. இப்ப நிச்சயமா மோகன் அவர்கள் வந்து இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது ஸ்டில்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டா வேற மாதிரி ஒரு மோகன் அவர்களை காமிக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. மோகன் அவர்களும் இவ்வளவு கேப் விட்டு பண்றதுனால வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கேரக்டர்ல ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும். அதுதான் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி நடிச்சிருக்காரு. பாட்டை பத்தி மியூசிக் டைரக்டர் பத்தி எல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு இருந்தாரு. மியூசிக் டைரக்டர் பத்தியும் சொல்லிட்டு இருந்தாரு, கேமராமேன் பத்தியும் மோகன் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த படத்துல இந்த வேலை பார்த்த டெக்னீஷியன்களை பத்தி ரொம்ப சிறப்பாக சொல்றது பெரிய சமாச்சாரம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பத்தி இந்த படத்துல இது பண்ணவங்களை பத்தி எல்லாம் மோகன் வந்து பர்சனலா தெரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பா ஒரு திருப்புமுனை படமா அமையணும். அதுக்கு ரசிகர்களுடைய ஆதரவு வைக்கணும். இப்ப எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து பிறப்பு நாள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டா நடக்கும், அதே மாதிரி இந்த ஹரா படத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனும் கிராண்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அட்வான்ஸா இதுல வேலை பார்க்குற எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மோகன். ஹாப்பி பர்த்டே. நன்றி. இந்த வெள்ளந்திங்க வேற சூப்பர் ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் கஷ்டப்பட்டா கூட பேர் நல்லது வாங்கிட்டு இருப்பாரு. ஓகே வாங்க சார், வாங்க. எல்லாரும் பத்திரிகை மற்றும் ஊடகம் நண்பர்கள் இன்னைக்கு மோகன் சாரோடைய பிறந்தநாள். ஏற்கனவே மோகன் சார் பிறந்தநாளுக்கு ஒரு பாடல் வெளியிட்டிருந்தோம். இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடக்க காரணம் மோகன் சார் ரசிகர்கள், அதில் அம்மாப்பேட்டை கருணாகரன் குழந்தைகள், இவங்களாம் மிகப்பெரிய காரணம். இந்த படம் எதை பற்றி பேசுது என்பது அடுத்த மாதம் தெரிஞ்சிடும். இந்த படத்துடைய வெளியீட்டு நாள் நம்ம மோகன் சார் பேசும்போது சொல்லுவாரு. அதே போல இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இரவு போதை பார்க்காம வேலை செஞ்சது காரணம் மோகன் சார். மோகன் சார் வந்து இந்த படத்தில் வந்து நான் யாரை கூப்பிட்டு இருந்தாலும் அவங்களுடைய திறமை மட்டும்தான் பார்த்தாங்க. யாருடைய வயதையோ யாருடைய வெற்றியோ ஒரு பார்க்கல. நான் ஒரு ஒளிப்பதிவாளராக ஒரு 4 பேரை அதாவது பிரகத்ன பையன், அவர் ரொம்ப சின்ன பையன், அவரை வந்து கொண்டு வரும்போதும் சார் பார்த்தாரு. அவரோட திறமையை பார்த்துட்டு அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அவர் ஏற்றுனாரு. அதுக்கப்புறம்
இந்த படத்துல இசையமைப்பாளர் வந்து ரசம் என்கிட்ட அறிமுகமாக சங்கர் கணேஷ் அவரோட காந்தி சொல்லியிருந்தாரு. அவரு உள்ள வந்துட்டு பாட்டு ஒன்று பண்ணி சாங் வச்சாங்க. அது பார்த்தோன்னா ஒரு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட். நான் ஐசியூவில் இருக்கும்போது தான் பாட்டு எழுதுனேன். எனக்கு அப்போ பேசக்கூட முடியாது. நான் எழுதி கொடுப்பேன். அது என் ஒய்ஃப் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் வாராமல்லி பாட்டு, மகளே சாங் எல்லாமே. ஸோ அந்த 4 செவத்துக்குள்ள அந்த பெட்டில் இருக்கும்போது எனக்கு பெரிய எனர்ஜியே அதுதான். அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். டிஎஃப்ஸ் மனோகரன், அப்புறம் மோகன், சதீஷ், இவங்களுக்குலாம் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் எடிட்டர். இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பார்த்து பெருசு குணா. அவர் தொடர்ந்து இந்த படத்துக்காக நிறைய உழைச்சிருக்காரு. அவரோட இன்புட் அதிகம். அதே போல இந்த இடத்துல நான் நிற்க காரணமான முக்கியமான ஆள் யாருன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் மோகன்ராஜ். உண்மையிலே எப்படி சொல்றதுன்னா, நான் 3 நாள் கான்சியஸ் இல்லை. அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்தேன். நான் பெட்ல இருந்து திருப்பி வந்து இந்த படம் ஷூட் பண்ணதுக்கு காரணம் மோகன் சார் மாதிரி மோகன்ராஜ் சார். ஏன்னா அவர் வந்து நான் பெட்ல இருந்து வந்துட்டு வாக்கர்ல தான் நடந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஷூட் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்காக அவர் ஒரு ஷெடியூலில் பிளான் பண்ணார். அது யார் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம வீட்டில் கூட நம்ம இடத்த விற்றோ இல்லை நம்ம சேமித்த பணத்தை வச்ச கூட ஒரு விஷயத்த பண்ணுறோம்னா அதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும். கடன் வாங்கினா கூட ஒரே விஷயம். நாம நம்மளோட கனவு கற்பனைக்காக ஒரு படம் பார்க்கணும்னா போனால் கூட இல்லை, அதுக்கு காசை சேர்த்து வச்சா போவோம். டூர் போனதுனால என்னுடைய மிகப்பெரிய கனவு, நான் 2 வருஷம் மோகன் சாரை பார்த்து கதை சொல்லி அவர் இந்த படத்துக்குள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் அதை கொண்டு வரணும் போது நான் கேள்விப்பட்டிருக்கேன். மோகன் சாரோட பல வெற்றிகளுக்கு காரணம் அவருடைய நடிப்பு. அவருடைய அந்த நடிப்பை வெளிக்கொண்டு வரணும்னு ஆசை இருந்தது. அவர் அதை வந்து பெரிய அளவுல ஒரே நிமிஷம் அவங்க என்ன பேச முடிச்சிருக்காங்க. ஏன் இதை உங்களுக்கு பதிவு பண்ணனா, ஒரு மனிதன் எல்லா சூழ்நிலையும் அவனுக்கு கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தை தாண்டி அவன் சாதிக்கணும்னா அதுக்கு துணையா யாருன்னா இருக்கு. இப்போ அந்த அம்மா கூட யாரையும் கூப்பிட்டுருக்காங்க, அவங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கூப்பிட்டுருக்காங்க. நான் இன்னைக்கு இந்த சினிமாவில் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி மோகன்ராஜ் சார் நான் எனக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்து அதை பெருசா நிலைநிறுத்தது அவங்க 2 பேரும் தான். ஏன்னா நான் ஐசியூவில் இருக்கும்போது அந்த 3 நாளும் சார் ஃபேமிலியோட விளையாட இருந்தார். அது எப்படின்னு இந்த 3 பாடல் இந்த மகளே சார்லாம் என் பொண்ணுக்காக தான் எழுதுனேன். சும்மா அவனை நினைக்காக பொண்ணு அந்த டைம் எழுதுனான். சார் இப்போ சொன்னார், இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், இந்த பாட்டு வந்தாலும் உங்களுக்கு என்ன பேர் அப்படின்ட்டாரு. பட் அது வந்து உண்மையிலே காரணமும் அவர் தான். ஏன்னா நல்ல பாட்டு வரணும், அந்த பாட்டை ஜெயிக்கணுன்றதுக்காக புதுசாக ஒத்துழைச்சோங்க. இந்த ஹோல் தீமும் உங்களை நம்பி தான் இருக்கு. அரா வெல்லும் அதுக்கு ஒரே மிகப்பெரிய காரணமா இருக்கும் போது அம்மாப்பேட்டை இந்த மனுஷன் மிகப்பெரிய கஷ்டப்படுது. விழாவை மாட்டேன் இந்த சாதெல்லாம் வந்துட்டேன், அவ்வளோ பெரிய கஷ்டப்படாத வெறி பிடிச்சாரு மோகன் சார். இந்த எகிரி பிடிச்ச மட்டும் விட மாட்டாங்களா, அவ்வளோ வெறிங்க. இந்த மகளை பார்த்து ஃபர்ஸ்ட் காரணம் அழுதுட்டாரு இது வாசல்ல. அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ல பார்க்கணும். இப்படி ஒரு மிகப்பெரிய ரசிகர் கிடைக்கணும்னா கொடுத்து வச்சுக்கணும். நான் உடனே ஐ லவ் யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அரா திரைப்பட இசை வெளியிட்ட விழாக்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடகம் பெரியோர்கள், சக கலைஞர்கள், படக்குழுவினர்கள்,
மக்கள் அனைவருக்கும் நன்றி. Firstly, I'd like to thank my parents, friends and family. Thank you all for your love and support. இந்த திரைப்படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைக்க ஒரு முக்கிய காரணமாக இருந்தது திரைப்படத்தின் இயக்குனர் ஜெய்ஸ்ரீ அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்த மிஸ்டர் நிதின் முருகன் அவர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. வித்தவுட் யூ எனக்கு இந்த மேடை கிடைச்சிருக்காரு சார். நிதின் முருகன் ஆக்சுவலாக இதை நான் டீசர் லான்ச்சில் சொல்ல மறந்துட்டேன். ஐயோ என்னை கூப்பிடுவாங்களா மாட்டாங்களான்னு தான் நாங்கள் உட்காந்துருந்தேன். பட் ஆனால் கடைசியாக சார் ஜென்டில்மேன், தேங்க்யூ ஸோ மச் என்னை கூப்பிட்டதுக்கு. I'd like to thank producer SP Mohan Raja sir for this wonderful opportunity. எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். அண்ட் I'd like to thank மியூசிக் டைரக்டர் ரஷாந்த் அரவிந்த். அவர் ஃபாரின் மாப்பிள்ள போல இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரை டீசர் லான்ச்லாம் பார்த்தேன். எல்லா பாட்டையும் வந்து டிரெக்டர் கேட்க டக்குன்னு கம்போஸ் பண்ணி அனுப்பிச்சு அப்புறமா வந்து மிக்சிங் வரைக்குமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் த சாங்ஸ் ஹேவ் கம் அவுட் ரியலி வெல். தேங்க்யூ லாட். எனக்கும் ஒரு பாடல் மோகன் சாரோடைய படத்தில் கிடச்சிருக்கு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. தென் I'd like to thank Mohan sir for this wonderful opportunity. நம்ம எல்லாரும் சினிமா படங்களை பார்த்துருக்கோம், பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே எனக்கு வந்து இந்த படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது மோகன் சார் கூட தான் எனக்கு ஷார்ட் இருந்துச்சு. அப்போ நான் வந்து ரொம்ப கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். நான் எப்போவுமே ஒரு புது இடத்துக்கு போகும்போது பழக்கம் இல்லாதப்போ நான் கொஞ்சம் அப்சர்வெண்ட்டாக இருப்பேன். பழக கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிடுவேன். பட் அப்படி நான் வந்து நிற்கும் போது சாரோட ஷார்ட் இருந்துச்சு. அதை முடிச்சு நான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். அப்போ சாரே வந்துட்டு திடீர்னு என் மேலே கை போட்டார். எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருந்தது. சார் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். அப்போ சார் சொன்னார், கௌஷிக் இன்னும் ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன், ஏதாவது லவ் ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயோ சார் ஏன் சார் அப்படிலாம் ஒன்று இல்லை சார், நான் வந்து ஏதாவது ரொம்ப அதிகமாக பேசி உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா சார் ஓரமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ வந்து ஜாலியாக இரு, ஷார்ட் போகும்போது நம்ம சீரியஸ் ஆகிக்கலாம், அது வரைக்கும் நீ வந்து கூலாக இரு, என் கூட நல்லா பேசு, எல்லாருக்கூடையும் பழகு, இப்படிலாம் இருக்காரு. இருந்தாலும் எனக்கு சந்தேகமா இருக்குமா, ஏதாவது லவ் ஃபெயிலியரா, யாராவது ஏமாத்தாங்கன்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப 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 ஜாலியா பழகினாரு. ஒரு தமிழ் சினிமா லெஜண்ட் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி. இதே மாதிரி இந்த பாட்டு பண்ணிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் ஸ்பாட்ல வந்து நான் நர்வஸாக இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ சார் வந்தாரு, வந்து நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அப்போ வந்து கௌஷிக் நீ நல்லா பண்றேம்மா, ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னும் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா பண்ணுமா, நல்லா ஸ்மைல் பண்ணி எனர்ஜியா பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் கௌஷிக் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, நான் டக்குன்னு சொல்லிட்டேம்மா, தப்பா எதுவும் எடுத்துக்காருங்க அப்படி சொன்னாரு. ஸோ அவர் வந்து he's seen it all and I think he's done all kinds of cinema. பட் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டரை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு திருத்தம் சொல்லும் போது கூட மனசு கஷ்டப்படாம சொன்னாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அண்ட் I'd like to thank director of this film, Jayashree sir. இந்த படத்தை ரொம்ப ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு எல்லாருக்கும் பிடிச்ச இடத்துல பண்ணணும்னு பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன மாதிரி ரொம்ப சின்ன பையனுக்கு, யங்ஸ்டர் நியூ கம்மருக்கு ஒரு டைரக்டரோடைய கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்க்கு இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்க்கு இந்த படத்தில் சார் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஐ தேங்க் யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அன்ஃபார்ச்சுனேட்லி அனத்ரா சொன்ன மாதிரி சாருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அண்ட் I've seen him through his good and bad days. அன்கான்ஷியஸாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து வீல் சேரில் நடந்தார். அதுக்கப்புறம் வாக்கரில் நடந்தார். அதுக்கப்புறம் ஸ்டிக். அதுக்கப்புறம் இப்போ எந்திரிச்சு ஓடிட்டு இருக்காரு. சார் யூர் an inspiration. தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட். And I thank the entire crew, cast and team, co-artist Santosh, Anitra, Ashika, Rajan sir, Yogi Babu sir, Manita Vijay. I'm a list here. 30 seconds sir. Adavan sir, Singam Puri, Motarajendran sir, Suresh Menon sir, Veena, Kamal Pandian sir, the legendary Charu Vasan sir, Yogi Babu sir, Manita Vijay Kumar ma'am, Parat Arupaya sir, Shaun sir, Mano Bala sir, rest in peace நம்ம கூட இல்லை. பட் நீங்கள் நடித்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கேன் நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கு சார். எடிட்டர் குணா,
spot photography, Lokesh, cinematography team, Pranag Musami, and all department technicians and the entire team. Thank you so much. And wishing Mohan sir a very very happy birthday. எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்டி விஷ் பண்ணிடலாமா? Happy birthday Mohan sir. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல மோகன் சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சார் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்னோட தமிழ் ஏதாவது கிராம மிஸ்டேக் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நான் அனித்ரா நாயர். இந்த படத்தில் மோகன் சார் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது தமிழில் என்னோட 2வது மூவி. ஃபர்ஸ்ட் பவுடர் அது விஜய் ஸ்ரீதி சார் கூட தான் பண்ணியிருக்கேன். இது 2வது மூவி ஹரா. இந்த மூவிக்கு நான் வர்றது வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இதில் ஜாயின் பண்ணுறேன். செகண்ட் ஷெட்யூல் ஜாயின் ஆனதும் இந்த ஹோல் டீம் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் வந்து மோகன் சார் கூட தான் பண்ணேன். அதே மாதிரி மோகன் சார் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. அண்ட் என் கூடவே வந்து கௌஷிக், சந்தோஷ், அப்புறம் ஸ்வாதி நாங்கள் எல்லாரும் பிகினர்ஸ் ஆனாலும் எங்களெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் மோகன் சார் வந்து இந்த படத்தில் வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் யூஸ்வலி ஷூட்டிங் டைமில் ஹீஸ் ஒன் ஆஃப் அஸ். அவர் வந்து ஒரு லெஜெண்டரி ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு இருக்காது. ஹி யூஸ் டு சே லாட் ஆஃப் ஜோக்ஸ். அதே மாதிரி நிறைய படத்தில் இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியல. இஸ் அ வெரி குட் சிங்கர் டூ. அண்ட் விஜய் ஸ்ரீதி சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும். பாடல் எல்லாரும் கேட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சதா எல்லா பாட்டும்? ஓகே. இந்த பாட்டு வந்து டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு ஷெட்யூல் முடிச்சதும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த டைம்ல பெட்ல இருந்து தான் நம்ம மியூசிக் டைரக்டர் ஷாந்தும் சேர்ந்து இந்த பாடல் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு. எனக்கு எல்லா பாட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மோகன் சார் ரொம்ப பிடிக்கும், அவரோட பல்லு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து ஸ்டேஜ்ல இப்போ பார்க்கும்போது இப்போ அழகா இருக்கேன் அந்த பல்லு அப்படின்னு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இவ்வளோ நாள் பார்த்த மோகன் சாரை விட அவரோட ஒரு டிஃப்ரெண்ட் மூமெண்ட் சார் நீங்கள் இந்த மூவியில் பார்க்கலாம். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த விஜய் ஸ்ரீதி சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே. ஹலோ, எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஏதாவது தப்பு பேசிட்டேன்னா மன்னிச்சுடுங்க. நான் பேர் ஆஷிகா, பெங்களூர் பொண்ணு. ஸோ personally I would like to thank you Vijay Sri sir because this is my debut movie in Tamil, that too with a legend actor Mohan sir. So I was very nervous in the initial, but Mohan sir was very supportive and sharing screen with Mohan sir is really a blessing and he's very supportive. So I want to thank Mohan sir and happy birthday sir. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இது நான் ஃபர்ஸ்ட் மூவி தமிழ்ல. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, வெல்கம் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியோட அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் அண்ணன் மோகன் ரசீர் அவர்களுக்கும் 2 ஞாபகம் 2 பேருமே இருக்காங்க. 2 பேரும் ஒரே ஸ்டோரி தான், ஒரே இதனால 2 பேருமே ஞாபகம் தான். அதனால அதிகமாக நேரம் இல்லை. என்னன்னா ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவை இப்போ நான் எப்படி மயக்க பிடிச்சிருந்தனோ உலகம் முழுக்க மயக்க பிடிச்சி சூப்பர் ஸ்டார் அண்ணன் மோகன். அதேமாரி உலகம் முழுக்க திரைக்கதைகளை அமைச்சு சூப்பர் ஸ்டார் ஆனார் அண்ணன் பாக்யராஜ் அவர்கள். அதேமாரி என்னுடைய டைரக்டர் விஜய் ஸ்ரீ கேஎஸ் ரவிக்குமாரும் தூக்கி சாப்பிட்டு இருக்காரு. யாருன்னு கேட்டால் டப்புன்னு எனக்கு ஃபோன் பண்ணுவார். அண்ணா அடுத்த படம் ஒன்று அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஃபர்ஸ்ட் பவுடர் எடுத்தாரு, பவுடர் எடுத்து ரிலீஸ் பண்ணுங்களே அந்த ஒரு டைலாக் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பாருங்க நேரு ஒரு டைம் ஃபோன் பண்ணுறாரு. காதல் கோட்டை கதைகள் 3 78 ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாரு. அப்போ எந்த அளவுக்கு இருக்கான்னு பாருங்க. ஏன்னா எல்லாம் உண்மையாக சொல்லணும். சினிமாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோட இதாக சொல்லுவேன், அவங்களுடைய எண்ணமும் அவங்களுடைய ஞாபகமும் அவங்களோட உண்மையான சிந்தனையும் என்றைக்குமே அவங்களை உயர்த்தும். எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து நிற்கிறாரு பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான சினிமா, அதுதான் உண்மையான நம்பிக்கை. அதே மாதிரி தான் நம்ம டைரக்டர் விஜய் ஸ்ரீ வச்சிருக்காரு. கண்டிப்பாக ஜெயிப்பாரு.
அவருக்கு எங்க சங்கம் என்னைக்குமே சப்போர்ட் பண்ணும், எதுக்குமே சப்போர்ட் பண்ணும். நன்றி, வணக்கம். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. உதயன் பாய் வந்து ஹீரோ தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. மக்களே சாங் வந்து ரொம்ப பிடிச்சது. வெரி நைஸ். தேங்க்யூ வெரி மச். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 120 டேஸ்க்கு மேலே ஷூட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த படம் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. இன்னைக்கு இது வரைக்கும் பார்க்காத மோகன் சாரை இந்த படத்தில் எல்லாருமே பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி அவரை சாக்லேட் பாயாவும் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இந்த 80s and 90s பீரியட்ல சாக்லேட் பாயா இருந்தது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோகன் சார் தான். இன்னைக்கு பின்னாடி இருக்க குட்டீஸ் எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க இவர் குட்டீஸை பிடிச்சிட்டாருன்ட்டு. ரியல் டைம்ல நான் குட்டியா இருக்கும்போது ஸ்கூல் டைம்ஸ்லாம் வந்துட்டு கேரம் போர்டு எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த கேரம் போர்டில் உட்காந்து தான் நான் சாப்பிடுவேன். அதில் தான் உட்காந்துட்டு குளிக்கிற ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி குளிக்கணும்னால அந்த கேரம் போர்டில் உட்காந்து குளிப்பேன். அந்த அளவுக்கு கருத்து தெரியாத டைம்லயே மோகன் சாரோட மிகப்பெரிய ஃபேன் நான். அந்த மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு அவருடைய படத்தை எடிட் பண்ற சான்ஸ் எனக்கு கொடுத்ததுல வந்துட்டு டைரக்டர் விஜய் ஸ்ரீஜி சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து மோகன் சாருக்கு என்ன ஸ்டார்டிங்ல இருந்து வெரி பிகினிங்ல இருந்து இந்த மூவியோடைய அவர் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாரு. என்ன மட்டும் கிடையாது, எங்க க்ரூ எல்லாரையுமே வந்துட்டு பார்க்கும் போதெல்லாம் விஷ் பண்ணி ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. நானா இருந்தாலும் சரி, டிஓபி டீமா இருந்தாலும் சரி, மியூசிக் டைரக்டரா இருந்தாலும் சரி, எல்லாரையுமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாரு. இந்த படம் கண்டிப்பா வெல்லும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். உங்களுடைய சப்போர்ட்டோட கண்டிப்பா நடக்கும். தேங்க்யூ. Happy birthday, Mohan sir. May God bless you. Happy birthday, Mohan sir. May God bless you. இந்த விழாவை ரசித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வெற்றியடைய ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு விஷயம், ஆக்சுவலி முக்கியமான விஷயம், மோகன் சாரோட மோகன் சாரோட கோடான கோடி ரசிகர்கள் நானும் ஒருத்தன். அவரோடு சேர்ந்து நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விஜய் சேது சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. இன்னைக்கு ரொம்ப நாள் காத்திருந்த ஒரு படம் பெற்றெடுத்த ஆசிரியர் பார்த்த ஒரு சந்தோஷம். அன்னைக்கு ஒரு காதலனா பார்த்தோம், ஒரு சகோதரனா பார்த்தோம், இன்னைக்கு ஒரு தந்தையா பார்க்கணும் அப்படின்னு மனதை வெற்றி சாமி நிச்சயமா உங்களுக்கு பரிசாத்தோம். இதை விட மிகப்பெரிய விஷுவலா பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருடைய தந்தை மனசும் சரி, ஒவ்வொரு ஆணின் மனசும் சரி, தன்னுடைய கடமை என்ன அப்படின்றத எடுத்து காட்டும். நம்ம இது வரைக்கும் எல்லாரும் இதை இப்படி சொல்லிதான் சொன்னாங்க தவிர என்னன்னா மோர் கன் அப்படின்ற டைட்டில் கொடுத்த திரு விஜய் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்று தொடர்ந்து நமது வெளிவிழா நாயகன் பயணங்கள் என்றும் முடிவதில்லை. அதற்கு உங்களுடைய அனைவருடைய சப்போர்ட் வேணும். மிக்க நன்றி. இனிய பெருமாள் வாழ்த்துக்கள் சார். எங்களுடைய வெளிவிழா நாயகன் கதிர் குடும்பத்தின் சார்பாக எத்தனையோ பேர் இன்னைக்கு காலையிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மெசேஜஸ், லட்சக்கணக்கான எஸ்எம்எஸ் கொடுத்துருக்கு. அவங்களுடைய அத்தனை வாழ்த்துக்களையும் நான் எல்லாருமே எனக்கு அனுப்புறாங்க. நாங்களும் மெசேஜ் போட்டதுனால ஸோ இந்த உலகத்தில் அத்தனை மோகன் சார்பாகவும் ஒரு இனிய பெருமாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். மிக மிக நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஷாந்த் அரவிந்த். ஸோ என்னோட தாத்தா வந்து பெரிய சிஆர் சுப்ராமன் மற்றும் சங்கர் கணேஷ். இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் வந்து இருக்கிற மேடையில் வந்து நானும் இருக்கேன் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு வரம் எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டேரக்டர் விஜய் ஸ்ரீஜி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ எங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆனதே வந்து அவர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மூவி ஒரு ரீசன் இல்லை. ஸோ அந்த இதில் வந்து இருக்கும்போது அவர் ரொம்ப பெட்ரீடனாக இருந்தார். அப்போ வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு
ரஷாந்த் நம்ம வந்து சாங் கம்போசர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். சார் என்ன சார் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு எப்படி சார்? அதெல்லாம் இல்லைப்பா, வந்து இது ஒரு எனக்கு ஒரு இதுவாக இருக்கேன், என்னால் சும்மா உட்கார முடியல, நான் வந்து கண்டிப்பாக எழுதுறேன், நீ டியூன் பண்ணு அப்படின்னு. ஸோ அப்படி பண்ண சாங்ஸ் தான் இந்த 3 சாங்ஸு. எல்லா சாங்ஸுமே இன்னொரு ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு தீம் ட்ராக் இருக்கு. ஸோ எல்லா சாங்ஸுமே அந்த சுச்சுவேஷனில் பண்ணது தான். ஸோ அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் இந்த மாதிரி பண்ணது. அண்ட் இன்னொன்று ஒரு மறக்க முடியாத சம்பவம் எப்படின்னா, ஒரு சாங் பண்ணி முடிச்சிட்டேன், ஒரு பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா மோகன் சார் வந்து அவ்வளோ பெரிய லெஜண்ட். ஸோ எப்படி நம்ம சாங் பிடிச்சிருக்கா இருக்கு, என்ன சொல்றதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் சார் வந்து நான் பார்த்து ஃபர்ஸ்ட்டு கை பிடிச்சி சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னாரு. அங்கே எனக்கு அப்படியே எல்லாமே ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம எதுவும் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரோட கூட்ட முயற்சி, அதோட படம், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக வந்தது. சீக்கிரமே நீங்கள் வந்து உங்களோட படத்தை ரிலீஸ் ஆகணும்னா பார்த்து உங்கள் டீமுக்கு எல்லாருக்குமே பெரிய சப்போர்ட் கொடுக்கணும். அண்ட் எடிட்டர் குணா அண்ட் நிகில் சார் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் மெயினாக பாக்யராஜ் சார் பெரிய ஃபேன் சார் எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த பெரிய வாய்ப்புக்கு நன்றி.